வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தொழில பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த தொழில், வேலை அப்படிங்கிறதே நம்ம வாழ்க்கையில நெறைய பேத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லக்னத்திற்கு 10ஆம் வீடாக வருவது தான் இந்த தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தான் ஜீவனஸ்தானமும் இருக்கு, கர்மஸ்தானமும் இருக்கு. அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த தொழில், ஜீவனம், கர்மா இது எல்லாமே அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் இருக்குங்கிறதுனால தான் காலபுருஷனுக்கு 10ஆம் வீடாக சனியுடைய வீட்டை வச்சிருக்காங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த காலங்கள்ல தொழில் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ ஒவ்வொருத்தருக்கு நல்ல வேலை அமைஞ்சாலும் அந்த வேலைக்கு அவங்க போகவே மாட்டாங்க. அந்த வேலையை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அங்க இருக்கிற வேலை செய்யற மேனேஜரையோ அல்லது முதலாளிகளுடைய பகைமை பாராட்டிட்டு அவங்க கூட அந்த வேலையை விட்டு வந்துடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரமா இருக்கு, சம்பளம் பத்தலைன்னு ஆக மொத்தம் அவங்களுக்கு அந்த வேலை அப்படிங்கிறது மாற்றம் வந்துட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சின்ன வேலையா இருக்கும், அதை பெரிய அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. முதல் தெய்வமே எனக்கு தொழில் தான் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது சின்ன அளவுல செஞ்சு பெரிய அளவுக்கு வர்றது, வேலை செய்யற இடத்த உயர்த்தி கொண்டு வர்றது, இது எல்லாமே ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்கும். இது ஏன் இந்த இரண்டு முரண்பாடான விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லக்னத்திற்கு 10ஆம் வீடு அப்படிங்கிற தொழில் ஸ்தானாதிபதி, அதாவது 10ஆம் அதிபதி சாதகமான சாதகத்தாரை நட்சத்திரத்துல உட்கார்ந்துருந்தா அவங்க தொழில் விஷயத்துல ரொம்ப ஒரு ஆர்வமானவங்களா இருப்பாங்க. தொழில் தொழில் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த தொழில மூலியமா முன்னுக்கு வந்து பிறரை வைத்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்ந்து வருவாங்க. இதே பார்த்தீங்கன்னா, 10ஆம் அதிபதி லக்னாதிபதியுடைய, நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 10ஆம் அதிபதி லக்னாதிபதியினுடைய எதிரடி நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னா, இவங்க இந்த வேலைக்கு போறதுல 1000 குறை சொல்லுவாங்க. அந்த வேலை அப்படிங்கறது ஒரு கர்மாவா மாறி அந்த வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலை அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு கர்மாவா மாறிடும். இதுதான் நம்மளுக்கு அந்த 10ஆம் அதிபதி கொடுக்கக்கூடிய 2 பலன்கள். இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, லக்னம் அப்படிங்கிறது எண்ணம், மனம், செயல்பாடு. லக்னம் லக்னம் அப்படிங்கிறது. இதே 10ஆம் அதிபதிங்கிறது உழைப்பு. நம்ம உழைச்சாதான் சாப்பிட முடியும். அந்த சாப்பிட்டாதான் நம்ம வாழ்க்கையில ஜீவனம் பண்ண முடியும். அப்ப இந்த 2 அதிபதிகளுடைய நட்சத்திரங்களும் நல்ல இடத்துல இருந்தா மட்டுமே அவருக்கு தொழில் நல்லபடியா இருக்கும், அவருடைய ஜீவனம் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இதுல ஏதாவது ஒன்று எதிரடி நட்சத்திரத்துல வந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில தொழில் அப்படிங்கிறது ஒரு கர்மாவே ஆயிடும்.